கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அம்மா கிடைக்கும். எனக்கு வேணா பொண்டாட்டி கிடைக்கும், உனக்கு அம்மா கிடைக்குமா சொல்ல முடியாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது ஒன்றுமே இல்லை, சாக போகிறோன்ற தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வந்திருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே நேர்மையாகும். நல்ல முதலாளி, நல்ல கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா, கூட இருந்த பேஷண்ட்டு எல்லாம் யாரும் கெட்ட மனுஷங்களே கிடையாது இவருடைய கதை. அதில் இருந்து அந்த கேன்சர் அப்படின்றது ஒரு வித அச்சத்தை உண்டாக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் ரபிக்ராஜா எழுதிய ஈரவாதை. இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு ஒரு மருத்துவமனை நெடி மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வே வந்தது. 20 ஆண்டுகள் இருக்கும் ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு அப்போ பிடிஎஃபாக வந்தது, ரொம்ப முன்னாடி. அந்திம காலம் அப்படின்னு கார்த்திகேசி எழுதியது. அதில் இருந்து அந்த கேன்சர் அப்படின்றது ஒரு வித அச்சத்தை உண்டாக்கும். இந்த புத்தகத்தில் 2 பேர், அப்பா மகனுக்கு ஒரு காதலி, கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு, இவங்க தான் உலகம். முழுக்க அப்பாவும் மகனுக்குமான உரையாடலும், அப்பாவுக்கு வந்த கேன்சர், அப்பாவுக்கு கேன்சர் வந்துடுது. கேன்சர்னு கேள்விப்பட்ட அன்றிலிருந்து அந்த மருத்துவமனை போய் சிகிச்சை பெறும் வரைக்கும் ஒரு 2 பேருக்குமான வாழ்க்கை எப்படி இருக்குது, உரையாடல் எப்படி இருக்குது. இந்த பையன் பிறந்த சின்ன பிள்ளையிலேயே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாம வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. எவ்வளவோ பெரியவங்க மற்றவங்க உறவுக்காரங்க வற்புறுத்தியும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறல. ஒரு கட்டத்தில் பையனே விட்டு கூட கேட்க சொல்லுவாங்க, எப்பா உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லு, உனக்கு அம்மா கிடைக்கும். பையன் போய் சொல்லுவான், அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அம்மா கிடைக்கும். எனக்கு வேணா பொண்டாட்டி கிடைக்கும், உனக்கு அம்மா கிடைக்குமா சொல்ல முடியாதுன்ட்டு மகனுக்காகவே வாழ்கிற அப்பா. அவருக்கு கேன்சர் வந்துடுது. அந்த கேன்சரின் நிலைகள் என்ன, ஆஸ்பத்திரி எப்படி இருக்கும், குறிப்பாக சாதாரண ஆஸ்பத்திரி, கேன்சர் ஆஸ்பத்திரி எப்படி இருக்கும், எப்படி நம்மளை வரவேற்பாங்க, எப்படி நம்மளை பார்த்துக்குவாங்க, எப்படி பதில் சொல்லுவாங்க, அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும், அவங்க சிரிப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய கோபம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு 1000ல் நாம் ஒருவராக இருக்கும்போது அவர்களுடைய நம்ம எடுத்துக்கொள்ளும் விதம் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் அவ்வளோ தெளிவாக டீட்டெயிலாக இதில் எழுதிட்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு தகவலும் படிக்கும்போது ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தவங்களால் உணர முடியும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு சின்ன நகர்வு, எப்படி டோக்கன் வாங்கிட்டு எப்படி வரிசையில் நிற்கணும், வரிசைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும், நம்ம டோக்கன் வர்ற வரைக்கும் என்னென்ன ஆகும், இருக்கிற கொஞ்சம் நகர்ந்தா அடுத்தவங்க உட்காந்து நம்ம இருக்கை போயிடும் அப்படின்றதுலேருந்து வரிசையாக போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுன்றதுல என்ன, எத்தனை பாட்டில் ஏற்றணும், அதனுடைய நிறம் என்ன, ஒவ்வொரு பாட்டில் ஏற்றும் போது என்னென்ன மாதிரி வலி வரும், எப்படி ஒமட்டும் வாந்தி வரும், இவ்வளவு எழுதியிருக்கிறார். கண்டிப்பாக இருந்து பார்த்து எழுதியிருக்கக்கூடும் அவ்வளோ விஷயங்கள். ஆனால் இது வெறும் மருத்துவ தகவலா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு அருமையான ஒரு உறவு, அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவும், ரொம்ப நேர்மறையான எல்லா பாத்திரங்களும், காதலியாகட்டும், காதலியின் அப்பாவாகட்டும், எதுவுமே ஒரு நம்ம இந்த கேன்சர்ன்ற பதட்டத்திலே கதையை படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு கெட்ட கேரக்டருக்காகவும் நம்ம மனசு படபடக்க தேவையில்லை. அப்படின்றதுனால வந்திருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே நேர்மையாகும். நல்ல முதலாளி, நல்ல கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா, கூட இருந்த பேஷண்ட்டு எல்லாம் யாரும் கெட்ட மனுஷங்களே கிடையாது இவருடைய கதையில். ஏன்னா எல்லாத்தையும் விட மனசை உழுக்கிறதுக்காகவே அங்கே கேன்சர்ன்ற ஒரு பெரு வியாதி இருக்கு. இதன் கொடுமையை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய உறவினருக்காக சென்னை அடையாறு மருத்துவமனைக்கு அவசரமாக வந்திருந்தேன். என் மாமனாருக்காக வைத்தியம் பார்க்குறதுக்காக வந்திருந்தப்ப அதை நேரில் பார்த்தவன் நான். இந்த கேன்சரும் அதனுடைய பாதிப்புகளும், அங்கே யாருக்கெல்லாம் கேன்சர் வரும் அப்படின்ற கொடுமையவும் நான் நேரில் பார்த்தேன். பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்கு ஒரு 6 வயசு பிள்ளைய கொண்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு, முற்றிய நிலை அப்படின்னு. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு, கொடை எடுக்காலில் ஒருத்தர் துண்டை மட்டும் மேலே பிடிச்சி மறைப்பாக கொண்டு போகிறாரு. அதை பார்க்கும்போது பதறிடுச்சு, என்னடா இந்த வயசு அப்படின்னு, இந்த வயசில் கேன்சரா அப்படின்னு. அப்போது இந்த நோயின் தாக்கம் கடுமையானது, அதனுடைய விளைவுகளும் அதனுடைய
பாதிப்பும் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இவர் இருந்து பார்த்துருப்பார் போல, அப்படி எழுதியிருக்காரு. இந்த கதையிலும் கூட ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி வரவும், இவங்க அப்பாவுக்கு தானே கேன்சர், அவர் தானே வைத்தியத்துக்கு கூட்டிட்டு அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய பார்த்து பதறி கண்ணீர் விட்டு அழுவார். என்னன்னா அவருக்கு தெரியும் தனக்கு இந்த வலி வலிக்கிறப்ப அந்த பச்சை பிள்ளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. ஆக கேன்சர், இந்த மருத்துவமனை, அதற்கான குறிப்புகள் ஒரு பக்கம் பயணித்தாலும், ஒரு அப்பா மகனுக்காகவே வாழ்ந்த அப்பா, வாழ்கிற அப்பா, அப்பாவுக்காக எந்த ஒரு இதுவும் அப்பாவின் உணர்வுகளை புரிந்து நடக்கிற மகன், அப்படியாக இந்த கதை நகர்ந்து போகிறது. ரொம்ப ரசித்த ஒரு நேர்மறையான கதையாக பார்த்தேன். என்னன்னா படிக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் வந்தது. கடைசியில் ஒருத்தரை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ, முடிச்சுடுவாங்களோ, கதை முடியும். இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர் பாட்டு வைத்தியம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறார். நல்லபடியாகவே கதை முடியுது. ஆக இந்த கதையில் எந்த எதிர்மறை கதாபாத்திரமும் இல்லை, யாரையும் மனசு நோகடிக்கிற மாதிரி எந்த விஷயம் இல்லை. எல்லாமே சிறப்பாகவே கொண்டு போனது கதையின் ஒரு புதிய வடிவமாக பார்க்குறேன். ஏன்னா கதைனா ஒரு வில்லன் இருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் எந்த வில்லனும் இல்லை, வில்லனே நோய் தான். இந்த உறவு இப்படி போகுது. ஒரு கட்டத்தில் முத அப்பா ஆஸ்பத்திரி போகும்போது வடியால் பிடிச்சி கீழே உட்காந்துருவார். இவர் கையில் இருக்கும், மகன் கையில் அப்பா இருப்பார். அப்பா கீழே உட்காந்ததும் பையன் எப்படி அந்த பையனா இவர் இந்த எழுத்தாளர் எப்படி பேசுறதுன்னா, நான் முத பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரமாட்டேன், நான் உட்காந்துக்கிட்டு அடம் பிடிச்சேன், அப்பா இப்படி தான் என் கையை பிடிச்சி தூக்குனாரு, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கு அப்படிம்பார். ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சியான நிகழ்வார். இது போல நிறைய விஷயங்கள். ஏன் லிஃப்ட் அம்புக்குறி கீழே இறங்குறது எத்தனை ஃப்ளோரில் நிற்குது, எப்போ அந்த லிஃப்ட் ஒரு டவுன் பஸ் போயிருப்பா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறது இருந்து எல்லா விதமும் எழுதி எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு இந்த ஈரவாதையில். முன்பே சொன்னது போல் ரொம்ப நேர்மறையான நல்ல விஷயமான ஒரு உறவும் நெருக்கமும் நிறைந்த ஒரு கதையை ஈரவாதை அப்படின்ற தலைப்பில் ஒரு நாவலாக ரபிக் ராஜா தந்திருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து முடித்த பிறகு இந்த மனித உறவு எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ விஷயத்த நம்ம அது இதுன்னு தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு வார்த்தை இப்போ ஞாபகம் வருது, சொல்கிறேன். எழுதியிருப்பார், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு எழுதினாம பாருங்க. ஒருத்தன் அவன் கண்டிப்பாக பெரிய நோயாளியாக இருந்திருக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது அவனுக்கு தோணி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த மனித வாழ்வு அவ்வளவு உன்னதங்களை கொண்டது. அதில் இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது ஒன்றுமே இல்லை, சாக போகிறோன்ற தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுல தான் நம்ம என்னென்னத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய நல்ல திறப்புகளும் நல்ல திருத்தங்களும் வந்து சேர்ந்தன. எனக்கு இன்று உங்களுடன் ஈரவாதை ரபிக் ராஜா எழுதிய இந்த நூலை பற்றி பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.